இங்கே நாம் யோசிக்கலாம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே 2-3 தொடரா. அவங்க பேர் அப்துல் காதர், ஆனால் முஹியத்தீன் ஒரு பட்ட பெயர் சேர்ந்துருக்குது. முஹியத்தீன் என்பது எப்போது வந்தது, ஏன்? இந்த இடத்துல சொல்லுவது தான் பொருத்தம். கானகத்தில் அவர்கள் தங்களுடைய தவத்தை எல்லாம் திக்ரு இபாதத்துக்களை எல்லாம் முடித்து கொண்டு பகதாதுக்காக வருகிறார்கள். வழியில் காட்டில் ஒரு வயசான கிழவர் முழுக்க முழுக்க நோயாளி சுருண்டு படுத்து கிடக்கிறார். இவர்கள் கடக்கிற போது என்னை கொஞ்சம் தூக்கி விடுன்னு சொல்கிறார். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள். அப்போ அவர் சொன்னார், அகம்தனி வ அன தீனுன் வ அந்த முஹியத்தீன். நீ என்னை தூக்கி நிலை நிறுத்தியிருக்க, என் பேர் தீனு, உன் பேர் இனிமேல் தீனை உயிர்ப்பித்தவர், தீனை தூக்கி நிறுத்தியவர், முஹியத்தீன் அப்படின்னு உனக்கு பேர் அப்படின்னு அவர் சொல்லி மறைந்ததாக. அதில் இருந்து எல்லாரும் முஹியத்தீன் என்று, பகதாதினுடைய நெருக்கத்தில் தான் இது நடக்குது, எல்லாரும் முஹியத்தீன் என்று கூப்பிட துவங்கினார்கள் என்று அவர்களுடைய பெயர் காரணங்களிலே கிடைக்கிறது.